வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் சீரீஸ். இது ரீசனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக். இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் பார்த்தாலே ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் எழுதி வச்சிடணும் உங்கள் நோட்டில். இது நோட்லேயோ இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு தான் நீங்கள் உங்களால் இந்த சம்ஸே சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஏ டு இசட் நான் போட்டுக்கிறேன். இதில் நம்பரிங் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6லேருந்து 26 வரைக்கும் நான் ஆர்டரிங் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த சீரிஸ் எழுதி வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்பர் வச்சு நான் கம்பேரிசன் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 6. இந்த மாதிரி ஒரு நம்பருக்குமே அந்த வேல்யூஸை நான் எழுதிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் சீரிஸ் வந்து கிடைக்குது இந்த இடத்துல. கரெக்டாக இதில் வந்து 18 15க்கு அப்புறம் 18 வருது. இங்கே 15க்கு அப்புறம் 13, இங்கே வந்து 20க்கு அப்புறம் 21. இந்த சீரிஸை பார்த்தாலே தெரியும் 17க்கு அப்புறம் 18 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த நம்பரை வச்சு இங்கே நான் மேட்ச் பண்ணுறேன். அதில் எனக்கு வந்து ஆன்சர் வந்து RMUன்னு வருது. இதுதான் இந்த கொஷினோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதுவுமே ஒரு சீரிஸ். இதில் வந்து நம்பர் வந்து இன்க்ளூட் பண்ணி வந்திருக்கு. இதில் நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஷின் மார்க்கு. இதுலேயுமே வந்து நான் ஃபஸ்ட்டு 2 இது என்ன பண்ணால் ஆன்சர் வரும் நான் போட்டிருக்கேன். 2 2 சார் என்ன வரும், 4 வருதா. நெக்ஸ்ட் வந்து 4 3 சார் என்ன வருது, 12 வருது. 4 12 சார் போட்டிங்கன்னா 48 வரும். 48 இன்ட்டு 5 சார் போட்டிங்கன்னா 240 வருது இந்த இடத்துல. இந்த ஆன்சர் இதான். இப்போ நீங்கள் நிறைய 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஈஸியாக உங்களால் எலிமினேட் பண்ண முடியும் எக்ஸாம் ஹாலில். இங்கே 240. இப்போ இங்கே ADGJM வருது. இப்போ நான் எல்லாமே அது +3 போட்டிருக்காங்க. A +3னா D வரும். D +3னா G வரும். Gலேருந்து +3 பண்ணிங்கன்னா ஜேலேருந்து +3 பண்ணிங்கன்னா M வருது. அதே மாதிரி இங்கே 11 13 17 23 கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2 + 4 + 6 + 8. இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 23 + 8 வந்து 31. இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 240M31 தான். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருக்காங்க. F/26ன்னு ஒரு அவங்களே கொடுத்துட்டாங்க கொஷினில். இப்போ GU என்ன நம்மகிட்ட கேட்குறாங்க. எஃபோட வேல்யூ நம்ம மேலே என்ன பார்த்தோம், 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க, டீக்கு வந்து ஆன்சர் என்ன வருது, டீயோட வேல்யூ 20 கேட்டிருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணி போட்டால் 26 நம்மளுக்கு ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம GU கண்டுபிடிக்கணும். ஜியோட வேல்யூ 7, யூவோட வேல்யூ 21. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 28. இந்த சம்மோட ஆன்சர் வந்து 28 வருது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஈஸியான பேட்டர்ன் தான். அவங்க வந்து ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதோட வந்து கோடிங் வேர்டு என்னென்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்னொரு வேர்டு என்னென்னா ஸ்டாருக்கு வந்து என்ன ஆன்சர் அவங்க நம்மளை கேட்குறாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஜிலேருந்து -3 போட்டிங்கன்னா டி வந்துடும். ஏலேருந்து -3 போட்டிங்கன்னா வந்து எக்ஸ் வந்துடும். எல்லுலேருந்து -3 போட்டிங்கன்னா ஐ வந்துடும். திருப்பி ஏக்கு எக்ஸு, யூக்கு -3 போட்டிருக்காங்க. விலேருந்து ஒய்லேருந்து -3 போட்டால் வி வருது. அதே மாதிரி இதுலேருந்து -3 போட்டோன்னா எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து அச்சீவ்மெண்ட் ஆகுது. இதுதான் இந்த ஆன்சர். செகண்ட் ஒன்று அதே ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து இந்த ஃபார்மேட்டை எழுதிக்கணும். கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டை நீங்கள் எழுதினா மட்டும்தான் இந்த கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நான் ரோ வைஸ் கரெக்டாக எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா, 1லேருந்து 13 வரைக்கும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 இந்த என்ன நீங்கள் கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது வந்து பேட்டர்ன் வைஸ் தான். 13 நான் என்ன எழுதியிருக்கேன்னா, செப்பரேட் தம் பை 13 ஆல்ஃபபெட். மொத்தம் 26 ஆல்ஃபபெட் இருக்குது. அதை நம்ம 13 பிரிச்சுக்கிறோம். மேலே ஒரு 13 நம்பரும் கீழே ஒரு 13 நம்பரும் பிரிச்சுக்கிறோம். 2 ரோஸாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து கிராஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேட்டா இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க கொஷினில். WZGVக்கு வந்து ஆன்சர் வந்து டேட்டான்னு வருது இந்த இடத்துல. ஓகேவா, டேட்டா இல்லை டேட்டுன்னு வருது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்குற கொஷின்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணி டிஎன் செட் எக்ஸாம் போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணியிருப்பீங்க எல்லோரும். அதுக்கான நெக்ஸ்ட்டு நம்பர் சீரீஸும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கான வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.